வணக்கம் லக்ஷன். வணக்கம். உங்க பேர்? லக்ஷன். நீங்க எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? ஆப்பிள் கிட்ஸ்ங்களா? எத்தனாவது படிக்கிறீங்க? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 4 years ஆகுது. எத்தனை வருஷமா நீங்க ஸ்கூல் படிக்கிறீங்க? 3 வருஷம். பியூட்டி. உங்க அம்மா பேர்? நான்சி மேரி. உங்க அப்பா பேர்? விஜய். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருக்காங்களா? யார் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்காங்க? அப்படிங்களா? ஜிடி ரோஷன் இல்லாம வேற யாருன்னா இருக்காங்களா முக்கியமானவங்க? யார் அவங்க? தனுஷ். அதுக்கப்புறமா வேலை யாருன்னா நீங்க பேர் சொல்ல விரும்புறீங்களா? யாருன்னா முக்கியமான நண்பர்கள் யார் அவங்க? ஓகே. உங்க வீட்டாண்ட யாருன்னா இருக்கிறாங்களா? உங்க நண்பர்கள் யாருன்னா? யார் உங்க வீட்டாண்ட இருக்காங்க? ஒரு பையங்க. சரி. உங்க வீட்டு மேல யாருன்னா இருக்காங்களா? உங்க வீட்டு மேல யாருன்னா, அதாவது இங்க இருக்கிற சர்க்கிள்ல யாருன்னா பிடிக்குங்களா? ரொம்ப மேலயா? ஆமா. ஓகே. இங்க சோனியான்னு ஒருத்தங்க, அவங்க உங்களுக்கு என்ன வேணும்? அவங்களுக்கு எனக்கு பிடிக்குது. அவங்க எனக்கு என்ன பிடிக்குது. அப்படிங்களா? உங்க நண்பர்களா அவங்க? ஃப்ரெண்ட்ஸுங்களா? ஓகே. இவங்க ஷெரின்னு யாருன்னா இருக்காங்களா? ஃப்ரெண்ட் வந்து நான் வேலைக்கு வந்து யாருங்க? சோனியா. சரி, ஓகேங்க. உங்களுக்கு பிடிச்ச ஊர் எது? எந்த ஊருக்கு நீங்க போயிருக்கீங்க? சென்னை. பியூட்டிஃபுல். சென்னை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். கல்யாணத்துக்கு எங்கேயாச்சும் போயிருக்கீங்களா உங்க நண்பரோட? எத்தனை கல்யாணத்துக்கு போயிருப்பீங்க? ஒரு 5-6 கல்யாணத்துக்கு போயிருப்பீங்களா? 2 கல்யாணத்துக்கு போயிருக்கீங்க. சூப்பர். 2 கல்யாணத்துக்கு நீங்க போயிருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் யார் கல்யாணத்துக்கு நீங்க போயிருக்கீங்க? ராகேஷ் கல்யாணம். அவர் உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு நண்பர்களா? அப்படிங்களா? சரி. நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாடல் எது? பாடியே காமிச்சிட்டீங்களா? போதும். நல்லா நீங்க உங்க வாய்ஸ் குரல் ரொம்ப அருமையா இருக்கு. இதுக்குன்னு எங்கேயாச்சும் கிளாஸ் போறீங்களா பாட்டு பாடுறதுக்கு? இல்ல. டான்ஸ் கிளாஸ் எங்கேயாச்சும் போறீங்களா? ஓகே. ப்ரூஸ்லி அந்த மாதிரி சண்டை எதனா காட்சி நீங்க பண்ணிருக்கீங்களா? கரெக்டே எல்லாம் போறீங்களா நீங்க? இல்ல, போனது இல்ல. நீங்க ஸ்கூல் முடிச்ச பிறகு நீங்க வீட்ல என்ன பண்ணுவீங்க? நீங்க சும்மா சைக்கிள் ஓட்டுவீங்க? அப்படிங்களா? மற்றபடி வேற எதனா ஆக்டிவிட்டி இருக்குங்களா உங்களுக்கு? அதாவது சோனியான்னு ஒரு பொண்ணு கிட்ட நீங்க சும்மா நான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு விளையாண்டுருப்பீங்களா? அந்த வேற வேலை உங்களுக்கு எதுவுமே இல்லை? ஓகே. எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வருவீங்க நீங்க? கொஞ்சம் லேட் ஆயிடும் போறதுக்கு. ஆனா கொஞ்சம் வரதுக்கு சீக்கிரம் ஆயிடும். சரி. ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க படிக்கிறீங்க. சரி, ஓகே. உங்க அப்பா என்ன வேலை செய்யறாருங்க? தெரியுங்களா? தெரியாதுங்களா? சரி, ரொம்ப கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. அம்மா வேலை செய்யறாங்களா? 2 பேரும் உங்க மேல பாசமா இருக்காங்களா? ரொம்ப பாசம். எங்க டாடி மட்டும் பாசமா இல்ல, ஆனா எங்க மம்மி மட்டும் பாசமா. அடி உதை அந்த மாதிரி நீங்க வாங்கியிருக்கீங்களா? யார்கிட்ட நீங்க அதிகமான அடி உதை வாங்கியிருக்கீங்க? எங்க டாடி கிட்டயும் எங்க மம்மி கிட்டயும். ரொம்ப அடி வலிக்கிற அடி யார் அடிப்பா? அதான் வலிக்கிற மாதிரி, அப்படியே உடம்பே சரியாத மாதிரி அடி, அந்த மாதிரி அடி எங்க டாடி அடிப்பாங்க. டாடி அடிப்பாரு. அதாவது சாப்பாடுல எதனா குறை வச்சிருக்காங்களா? அடிச்சுட்டு சாப்பாடு கொடுக்காம அந்த மாதிரி எதனா சித்திரவதை பண்ணியிருக்காங்களா? அவங்கள பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? இது நம்ம நோட் பண்ணி ஆகணும். இப்போ வீட்டை விட்டு வெளியே எந்த மாதிரி உங்களை பேசியிருக்காங்களா? ஆமாம். எத்தனை வாட்டி நீங்கள் இந்த மாதிரி வெளியே வந்திருக்கீங்க? இல்லை நீங்கள் கோச்சிங் வந்திருக்கீங்களா? இல்லை வீட்டில் தேர்ச்சி வந்துச்சாங்களா? நான் கோச்சிங் வந்ததில்ல. சோனியா வீட்டுக்கு போறேன்னா அவங்க வீட்டை விட்டு தொட்டிக்கிறேன். அதாவது நீங்கள் சோனியா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னதுனால நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகணும் உங்கள் தாயார் சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா? அதுக்கு உங்கள் தந்தையார் எதுவுமே சொல்லல? அதாவது உங்களுக்கு சகோதரர்கள் யாருன்னா இருக்காங்களா? கூட பிறந்தவங்க யாருன்னா இருக்காங்களா? யார் அவங்க? தங்கச்சி தம்பி யாருன்னா இருக்காங்களா உங்களுக்கு? யார் உங்க தங்கச்சி? சோனியா. அதாவது நண்பர்களும் சோனியா தான், தம்பி அவர்கள் தான், எல்லாமே அவங்க தான் சோனியா. உங்களுக்கு நீங்க எதனா கிஃப்ட் எதனா பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? அவங்க எதனா உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா கிஃப்ட் எதனா? இது வரைக்கும் கொடுத்தது? அதாவது நண்பர்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வாங்கி புடிங்கி தின்னத கொடுத்தது இல்ல? சரி, ஓகே. அடுத்தபடியாக நீங்க வந்து
உங்க ஏரியா, அதாவது உங்க ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க வந்து வெளியே எங்கேயாச்சும் போயிருக்கீங்க? இதுக்கு நீங்க போனது இல்லை. நீங்க எந்த வீடு எங்க உங்களுக்கு? எங்க வீட்டில் தங்கியிருக்கீங்க? எந்த ஊரு நீங்க? கீழே தான். அட்ரஸ் தெரியுமா உங்களுக்கு? உங்க வீட்டு அட்ரஸ் என்ன? சொல்லுங்க, அட்ரஸ் சொல்லுங்க. கீழே போயிட்டு அப்படியே சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ யாருங்க? விஜய். விஜய். பிடிக்காத ஹீரோ? பிடிக்காத ஹீரோ சூர்யாங்களா? சூர்யா. சரி, ரொம்ப பிடிச்ச ஹீரோயின்? ஹீரோயின் பெண்கள் எந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும்? எந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும் ஹீரோயின்ல? ரொம்ப பிடிக்கும். சரி, அதுல இருந்து ஒரு பாட்டு ஏதாவது ஒன்று பாடுங்களேன். அருமையான ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க. சூப்பர். கம் ஆன், பாடுங்க. காதல் பிறந்தது காற்றே மயந்தே ஒன்றுமே பறந்தது. சரி, உங்க தாயார் பத்தியும் உங்க தந்தையார் பத்தியும் சில வார்த்தைகள் உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஏன் அப்படி நீங்க சொல்ல முடியாதுன்றீங்க? ஏன் சொல்றீங்க? சரிங்க, சரிங்க, சரி. அதாவது உங்களுக்கு சந்தோஷப்படுறீங்களா சொல்றதுக்கு, வெறுப்பா இருக்கு சொல்றதுக்கு? ரொம்ப வெறுப்பேற்ற மாதிரி இருக்குது. ஆனா கொஞ்சம் ரிலாக்ஸா படுத்துட்டு போல இருக்கு. சரி சரி சரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அதாவது உங்க தாயார் பேரும் தந்தையார் பேரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை அடிப்பாங்களா? அடிக்க மாட்டாங்க. அது நீங்க உத வாங்கியிருக்கீங்களா? நீங்க அடிச்சிருக்கீங்களா? நீங்க அடிச்சது இல்ல. அதாவது வெற்றிக்கும் தோல்விக்கும் சகஜம், அந்த மாதிரி சொல்லுது. நாங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட். நாங்க ரெண்டு பேரும் அடிக்க மாட்டோம். ஓகே ஓகே. அதாவது எதிரி மட்டும் தான் அடிப்பீங்க நீங்க. ஓகே, சரி சரிங்க. ரொம்ப நன்றி நீங்க எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. உங்களுக்கு ஏதோ நேர்களுக்கு எதுவும் நான் நன்றி சொல்ல விரும்புறீங்களா? நன்றி சொல்லிடுறீங்களா? நன்றி, வணக்கம்.